நடத்தலாம் சேனல் கொடுக்கப்படும் கணிப்புகள் அனைத்தையும் பொழுதுபோக்கு மட்டுமே, இது முழுக்க முழுக்க கணிப்பு மட்டுமே. வாங்க டியர், ஒரு மணிக்கான ஒரு கெஸ்ஸிங் பார்ப்போம். நேற்று ஏன் 4 போர்டு செத்து, நேற்று ஏன் ஏ போர்டு 4 அடிச்சான்னு சொல்லி ஓரளவு ஒரு விஷயம் பார்த்தேன். நல்லா இருந்துச்சு. கரெக்டாக நம்ம 4ன்னு சொல்லி கொடுத்துருக்கலாம், தப்பு பண்ணிட்டேன். ஆனால் நான் கொடுத்த நம்பர் பார்த்தீங்கன்னா ஏசியில் 34ன்னு சொல்லி கொடுத்தேன். அதுக்கு ஒருவேளை பவர் பண்ணிடுவான்னு சொல்லிட்டு 89ன்னு சொல்லி கொடுத்தேன். நல்லா இருந்துச்சு. ஆனால் அந்த 2 நம்பருமே வச்சு லாக் பண்ணி ஆட்டத்தை முடிச்சிட்டாங்க. ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. சரி வாங்க நம்ம இன்னைக்கான ஒரு கெஸ்ஸிங் பார்ப்போம். அந்த ஏ போர்டு 4 அடித்தான்னு சொல்லி சும்மா ஒரு ஓரலாக பார்ப்போம். கரெக்டாக கேம் விளாண்டுருந்தான். கரெக்டாக ஒரு 890. அதுக்கு கேப்பு கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு ஏ போர்டு 6க்கு ஒரு ஏ போர்டு 6 கேப்பு கரெக்டாக இருக்கும். 1 2 3 4 5 6 7வது நாள் 6 7வது நாள் அடிச்சிருக்கான். இப்போ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு 890க்கு கேப் பார்த்துக்கோங்க. 1 2 3 4 5 6 7வது நாள் கரெக்டாக அவன் ஏ போர்டு 4 வச்சு ஆட்டத்தை முடிச்சிட்டான். அது கொஞ்சம் கரெக்டாக நான் பார்த்துருக்கேன்னு அது இன்றைக்கி தான் பார்த்தேன். சரி பார்ப்போம் வாங்க நம்ம என்னைக்கான கெஸ்ஸிங் ஒன்று எடுத்து பார்ப்போம். அதுக்காண்டி நம்ம இவன் ஏன் இந்த ரூட்டை அடித்தான்னு சொல்லி பார்ப்போம். அடித்தது ஏ போர்டு 4 கரெக்டாக ஆட்டத்தை வச்சு முடிச்சிட்டான். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் விளாட்றான். அது நான் பார்த்தேன், அதனால் சொல்ல வரேன். இந்த 366 மறுபடியும் அதே நம்பருக்கு போகிறோன்னு சொல்லி நினைக்காதீங்க. காரணம் இருக்குது, அதனால சொல்ல வரேன். ஒரு 906 ஒரு 318 சொல்லி ஒரு நம்பர் அடிச்சிருக்கான். நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு 366 ஒரு 906 கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 183ன்னு அடிச்சிருக்கான். கரெக்டாக இந்த 366 இந்த 906 ஒரு 318 அதே மாதிரி இந்த 366 ஒரு 906 அதுக்கு ஒரு 183 பாக்ஸில் அடிச்சிருக்கான். இப்போ அதே கான்செப்ட் தான் நமக்கு ஒரு 867 அதுக்கு ஒரு 890 அதுக்கு கீழே உள்ள அடிச்ச நம்பரை நம்ம லாக் பண்ணி வச்சுருவோம். 867 எங்கே அடிச்சிருக்கான்? ஒரு 867 ஒரு 890. இந்த 366க்கும் 906க்கும் அடித்த மாதிரி இந்த கீழே உள்ள 906 நம்பர் 318 நம்பரை கரெக்டாக கேப் இருக்காது. 183 அடித்த மாதிரி இந்த 867க்கு இந்த 867 அடித்த மாதிரி இந்த 890 அடித்த மாதிரி கண்டிப்பாக அந்த 038 அவன் திருப்பி விளையாடுவான். கண்டிப்பாக அந்த 038ங்கிற நம்பரை திருப்பி விளையாடுவான். கெஸ்ஸிங்கில் வந்தாலும் ட்ரை பண்ணுங்க. அதை எப்படி வைக்க போகிறான்னு சொல்லி பார்ப்போம். நம்ம இந்த மாதம் பார்த்தீங்கன்னா ஒரு ஏ போர்டு 0 மட்டும் பெண்டிங். இந்த மாதத்தில் ஒரு ஏ போர்டு 0 மட்டும் பெண்டிங் இருக்குது. போன மாதத்தில் அடிச்சிட்டான். அதுக்கு முந்தின மாதம் ஏதோ ஒரு மாதம் மட்டும் ஏ போர்டு 0 மட்டும் அடிச்சிருக்க மாட்டான். எந்த மாதம் தான், அதாவது பார்த்தீங்கன்னா ஜூலை மாதம் மட்டும் இந்த ஏ போர்டு 0 மட்டும் அடிச்சிருக்க மாட்டான். அந்த மாதம் ஃபுல்லாக கடைசி வரைக்கும் ஃபாலோ பண்ணேன். ஆனால் வரலை. ஆனால் கண்டிப்பாக அதை அடுத்த மாதம் 0-2 ஏ போர்டு 0 வச்சு தூக்கிட்டான். அதில் நான் மிஸ் பண்ணிட்டேன். இப்போது கடைசியாக நம்ம 032 எடுத்துருக்கோமா. இந்த மாதம் ஒரு ஏ போர்டு 0ல் பெண்டிங் நிற்கிது. ஏ போர்டு 0 பெண்டிங் நிற்கிது இந்த மாதத்தில். சி போர்டு 3 வந்து 53 அடிச்சிருக்கான். பி போர்டு 8 வச்சா 86 அடிச்சிருக்கான். அதுக்கப்புறம் ஒரு 33 அடிச்சிருக்கான். 03 அடிச்சிருக்கான். ஒரு 33 அடிச்சிட்டான். மறுபடியும் 33க்கு ஒரு 33 அடிச்சிருக்கான். ஒரு 03க்கு ஒரு 03 இதை வச்சு தான் கேம் விளாண்டுருக்கான். எனக்கு ஏ போர்டு 0 இன்னைக்கு வர மாதிரி இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா இது 4மே ரெட்டப்படையன். வச்சது எல்லாமே ரெட்டப்படையன். ஏ போர்டில் பார்த்தீங்கன்னா எல்லாமே ரெட்டப்படையன். ஃபஸ்ட்டு பார்த்துக்குவோம். ஒரு 0 2 4 6 8 இதில் உள்ள எல்லா நம்பரையும் வச்சுட்டான். பேலன்ஸில் ஒரு 0ன்னு சொல்லி நம்பர் இருக்குது. அதனால் ஒரே ஒரு நம்பரா, சிங்கிள் நம்பரா 038ன்னு சொல்லி ஒரு நம்பர் லாக் பண்ணுறேன். உங்கள் கெஸ்ஸில் வந்தாமல் ட்ரை பண்ணுங்கள். எனக்கு ஏ போர்டு 0 வரனால ஏபியில் ஒரு 03வும் ஒரு 08வும் கொடுக்குறேன். இந்த 3 நம்பருக்குள்ளே தான் ரிலீஸ் பண்ணணும் ரிசல்ட்டு. பார்ப்போம் எப்படி வருதுன்னு ரிசல்ட்டு. இந்த கெஸ்ஸிங் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.